சம் டேஸ் நெவர் கம்ஸ். சில நாட்கள் திரும்ப வரவே வராது. இந்த அழகான வரிகளுக்கு ஏற்ற ஒரு சின்ன கதையை பார்க்கலாம். பிரகதின்ற ஒரு மாணவி 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்காங்க. எப்பவுமே ரொம்ப ஹாப்பியா ரிலாக்ஸ் மைண்ட் செட்டோட இருக்காங்க. இதை பார்த்த பிரணீதா, அவங்க கூட படிக்கிற தோழி, அவங்களுக்கு ஒரே சந்தேகம். நமக்கு கொடுத்த மாதிரியான கிளாஸ் ஒர்க்கு, ஹோம் ஒர்க்கு, அசைன்மெண்ட்ஸ், ரெக்கார்டு எல்லாமே இருக்கு. ஆனா எப்படி பிரகதியால மட்டும் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்க முடியுது? என்னால அப்படி இருக்கவே முடியலையேன்னு சொல்லிட்டு பிரணீதா பிரகதிகிட்டே போய் கேட்கறாங்க. அதுக்கு பிரகதி சொல்றாங்க, அது ஒரு சின்ன சீக்ரெட் தான். என்ன சீக்ரெட் சொல்லு, நானும் ரொம்ப ரிலாக்ஸ்டா ஹாப்பியா இருக்கணும்னு சொல்லி பிரணீதா கேட்கறாங்க. அதுக்கு பிரகதி சொல்றாங்க, சம் டேஸ் நெவர் கம்ஸ், அதாவது சில நாட்கள் திரும்ப வராது. ரொம்ப கூர்ந்து கவனிச்சோம்னா இந்த வரிகளை, எந்த நாளுமே திரும்ப வராது. இந்த மண்டே போச்சுன்னா போனது தான், இந்த சண்டே போச்சுன்னா போனது மட்டும்தான். அப்ப ஒரு நாளுமே நம்ம கிடைக்கிறது ஒரு ப்ரீஷியஸான டே தானே. அப்ப அந்த ஒரு நாளையும் எப்படி சந்தோஷமா கொண்டு போகலாம், எப்படி ரிலாக்ஸ்டா கொண்டு போகலாம், நம்மளை சுத்தி நடக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் எப்படி நேர்மறையா பார்க்கலாம், எப்படி எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கலாம், எப்படி எல்லாத்தையும் கடந்து வரலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் என்னை எப்பவுமே ரிலாக்ஸ்டா வச்சிருக்குது. எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி எனக்கு கிளாஸ் ஒர்க், ஹோம் ஒர்க் எனக்கும் தான் இருக்கு. ஆனா அதை ஒரு பெரிய பேர்டனா நான் பார்க்கறது கிடையாது. ஒருவேளை நான் அதை பேர்டனா பார்த்தேன்னா என்னை சுத்தி இருக்கிற சின்ன சின்ன சந்தோஷத்தை நான் இழந்துடுவேன். சுத்தி இருக்கிற சந்தோஷத்தை நான் உணர்றதால நான் எப்பவுமே ரிலாக்ஸா இருக்கிறேன்னு ஒரு பெரிய தெளிவை பிரணீதாக்கு வாழ்க்கையில கொடுக்குறாங்க பிரகதி. பிரகதி அடுத்து கேட்கிறாங்க, எப்படி 10ஆம் வகுப்பு படிக்கும் பொழுதே உனக்கு இவ்வளவு பெரிய ஞானம் வந்தது அப்படின்னு கேட்கும்போது பிரகதி சொல்றாங்க, அது வேற ஒண்ணும் இல்ல. ஸ்கூல் முடிச்ச பிறகு நான் மாலை நேரத்துல ஒரு இரவு பாடசாலைக்கு போறேன், ஸ்கூல் ஃபார் சேஞ்சுன்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல வாரத்துல ஒரு நாள் நூலக தினம் நடத்துறாங்க. அதுல நான் ஒரு புக்ஸ்ல இதை படிச்ச விஷயம்தான், அது என் லைஃப் ஸ்டைல்ல நான் அதை அப்ளை பண்ணிக்கிட்டேன், அதனால நான் ஹாப்பியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. பிரணீதா சொல்றாங்க, அப்ப நானும் இன்னைக்கே அந்த இரவு பாடசாலைக்கு ஜாயின் பண்றேன், நானும் ரொம்ப ரிலாக்ஸ்டான ஒரு மாணவியா மாறணும், இரவு பாடசாலைக்கு போறேன். இந்த கதை மூலயமா பிரகதி நமக்கு சொல்ல வர்றது என்னன்னா, உண்மையான விஷயம் ஒரு நாள் போச்சுன்னா அது போனதுதான். அப்ப அந்த ஒரு நாளை எவ்வளவு ரிலாக்ஸ்டா கொண்டு போறது. பிராக்டிக்கல் லைஃப்ல கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா தெளிவான சிந்தனையோட இருந்தோம்னா எஸ், நம்ம பக்கத்துல இருக்கிற குட்டி குட்டியா இருக்கிற சந்தோஷத்தை உணர்ந்து அந்த டேவை அழகா ரிலாக்ஸ்டாவும் ஹாப்பியாவும் கொண்டு போறதுக்கான வழியை பார்த்துக்கலாங்க. நன்றி, வணக்கம். ஹரிகரன், ஸ்கூல் ஃபார் சேஞ்ச். லவ் யூ ஆல், see you all on peak.